கில்லர் காயின் டாஸ்க் என்னன்னு ஒரு சிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டிருந்தாங்க. இப்போ தான் கரெக்டாக டாஸ்க் லெட்டரும் ரீட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா சாண்டா தான் போய் எடுத்துகிட்டு வராங்க டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கில்லர் காயின் அங்கே வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. அந்த ஜாக்கெட்டை வந்து எல்லோரும் வேர் பண்ணிக்கணும். கரெக்டாக ஒரு பஸர் அடித்த உடனே அந்த காயினை எடுத்துகிட்டு போய் யார் மேலேயாச்சும் ஒட்டணும். ஒட்டி 3 நிமிஷம் அந்த ரவுண்டு நடக்கும். மொத்தமாக 8 ரவுண்ட்ஸு, ஒரு ரவுண்டு 3 நிமிஷம் நடக்கும். அது எண்ட் ஆஃப் த பஸரில் யார் மேலே அந்த காயின் ஒட்டிகிட்ருக்கோ அவங்க வந்து அவுட். ஸோ அதுக்கு அடுத்த ரவுண்டில் இப்போ ஃபஸ்ட் அவுட் ஆகிறவங்க வந்து ஒரு பாயிண்ட்டோட வெளியே போவாங்க. அடுத்த ரவுண்டில் எகெயின் இதே மாதிரி 3 மினிட்ஸ் நடக்கும். எப்படியாச்சும் ஒருத்தர் மேலே அந்த ஹோல்டு பண்ணி நீங்கள் அந்த காயினை ஒட்டி வச்சுருக்கணும். இப்போ இந்த காயினை எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒழிச்சு வைக்கக்கூடாது, பாத்ரூம் ஏரியாவுக்கு ஓடக்கூடாது, மற்றபடி கார்டன் ஏரியா வீட்டுக்குள்ளே எங்கே வேணால் போய்க்கலாம். ஆனால் அந்த பஸ்ஸர் அடிக்கும் போது ஒருத்தர் மேலே அந்த காயின் ஒட்டி இருக்கணும். அவங்க வந்து அவுட் ஆகிடுவாங்க. இதுதான். இப்படி 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்டுன்னு கடைசியாக சர்வைவ் ஆகிற பர்சனுக்கு 9 பாயிண்ட்ஸ். இதை வந்து ரீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ இதை எப்படி வேணால் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ரீட் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா இங்கே சுபிக்ஷாவும் இவங்களும் விக்ரமும் பிளான் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சபரி அட்டாக் பண்ணுவோன்ட்டு சுபிக்ஷா சொல்கிறாங்க. நீ சபரியோட கையை பிடிச்சிரு, ஹோல்டு பண்ணி வச்சிரு, எப்படியாச்சும் நான் ஒட்டி பிடிச்சிக்கிறேன், நம்ம எப்படி ரேங்க் படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் சொல்கிறாரு, ஆமாம்மா நம்ம அப்படி தான் போகிறோம், ரேங்க் படி தான் நம்ம போகிறோம் அப்படின்னு. அந்த பக்கம் இருந்து பாரு சொல்கிறாங்க, போகும்போதே நடக்கும்போதே ஒரு பிளானை போட்டுருவாங்கடா அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்க. இந்த பக்கம் இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சபரி, அதுக்கப்புறம் செகண்ட் ரேங்க்கில் யார் இருக்கான்னு சுபிக்ஷா கேட்குறாங்க. அதுக்கு விக்ரம் சொல்கிறாரு பாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாரு கமர்தின்னு அந்த ஆர்டரில் அட்டாக் பண்ணுவாங்க போல இருக்குது. அதனால தான் லாஸ்ட்டாக வந்து கானா வினோத்தை அட்டாக் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த டாஸ்கில் அவர் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த சென்ஸ் அவர் கேப்பபிள் இல்லை நான் சொல்லலை. பட் இந்த ஆர்டரில் எல்லாருமா சேர்ந்து குரூப் அட்டாக் பண்ணி ஒருத்தராக வின் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.